வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் காதுக்குள்ளே பூச்சி போயிடும். காதுக்குள்ளே எப்படி பூச்சி போகும்? வீட்டுங்களில் படுத்திருப்பாங்க. இன்றைக்கி நகர்ப்புறங்களில் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கிராமப்புறங்களில் சாப்பிட்டுட்டு அங்கங்கே குழந்தைங்க இந்த தீம்பண்டங்கள், இனிப்பு பொருள்கள், பால் பொருட்கள், இந்த மிக்சரு, சேவு இதெல்லாம் கீழே எரிஞ்சிருக்கும். இதை சரியாக அதை கவனிக்காமல் படுத்து தூங்கியிருக்கும்போது அப்படியே எறும்பு வேறு ஏதாவது காதுக்குள்ளே நுழைஞ்சிடும். காதுக்குள்ளே நுழைஞ்சதுமே எழுந்திரிச்சு கடன்னு ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ரொம்ப சிரமப்படுவாங்க. அது வேதனை ஆயிரும். சிலது உள்ளே போய் கடித்து ஒரு இதாயிரும். ஒரு சில பேருக்கு உள்ளே போனதே தெரியாமல் அந்த உணர்ச்சிகள் அங்கே இல்லாததால் காதுக்குள்ளே ஒரு பொம்பளை ஆளுக்கு வண்டு போய் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 100 வண்டு 150 வண்டு எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கோ உள்ளன்னு தெரியல. அந்த காதில் தொட்டதுமே மூளை வேலை செய்யலைன்னு அர்த்தம். மூளையினுடைய செயல்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதிகமாக அந்த வாசனை பொருட்கள், காஃபி, அந்த வேறு பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஒரு உணர்ச்சி இதெல்லாம் குறைவாக இருக்கும். தொட்டதும் புரியாது. அப்போ அந்த காதுக்குள்ளே எறும்பு போயிடும். ராத்திரியில் எந்த நேரத்தில் காதுக்குள்ளே எறும்பு போனாலும் உடனே எழுந்திரிச்சிக்கலாம். நாங்கள் இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்ச போவோம். கடலைக்கு தண்ணி பாய்ச்சும்போது வரப்போரத்தில் படுத்துருவோம். வேறு வழி இல்லை. அந்த தூக்கத்தில் அரை தூக்கத்தில் படுத்துருக்கும்போது அங்கே நிறைய எறும்பு வந்துடும். தலையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதால எறும்பு ஏறி காதுக்குள்ளேயும் 1 2 போயிடும். அப்போ என்ன செய்வோம்னா அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. 2 மூக்கையும் விரலை வச்சு அடைச்சிக்கிறோம். வாயை அடைச்சிக்கிட்டு ஒரு காதில் எந்த காதில் எறும்பு போயிருக்கோ அந்த காதை மட்டும் அடைக்காமல் மறு காதை அடைச்சிக்கிட்டு மூச்சு பிடிச்சோம்னா உடல் சூடு முழுவதும் அங்கே அந்த காற்று, உஷ்ண காற்று அந்த காதுக்குள்ளே வரும்போது அந்த எறும்பு தன்னால் இறங்கிடும். அதெல்லாம் இன்றைக்கி யாரும் செய்ய மாட்டாங்க. அது மாதிரி செஞ்சாலே காதுக்குள்ளே எறும்பு இருக்காது. இல்லை வேறு பூச்சி இருந்தாலும் வெளியேறிடும். நீ அப்படியே விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கே புண்ணாக்கி அங்கேயே தங்கிடும். அப்போ காதுக்குள்ளே ரணம் கூடிரும், சீழ் வச்சிரும், அந்த ஜவ்வை கிழிச்சிரும். காதுக்குள்ளே எறும்பு போயிடுச்சுனாலே ரொம்ப சிக்கல். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு வைத்தியர் இருக்காங்க. பல்லா அதுக்கு தனி, காதா அதுக்கு தனி, கண்ணா அதுக்கு தனி, தலைமுடியா அதுக்கு தனி. இது எல்லாம் சேர்ந்தது தான் பாரம்பரிய மருத்துவம். ஒரே ஆள்கிட்ட எல்லா நோய்க்கும் மருந்து தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் அந்த ஆள்கிட்ட போய் பாரு. ஏன்னா அவங்க படித்தது வரைக்கும் தான் தெரியும். எறும்பு அப்படி உள்ளே நுழைஞ்சிச்சு, இல்லை அதை முதல்ல படம் எடுக்கணும். எந்த படமும் தேவையில்லை. மலை வேம்பு இலை, உப்பு, நம்ம சாப்பாட்டுக்கு போடுற உப்பு தான், புங்கன் இலை, இதெல்லாம் கூட்டு கலவையை அரைச்சி தண்ணியில் கலந்து நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற மருத்துவம் காதுகளில் பூச்சி போயிடுச்சுன்னா அதுக்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த காதுகளில் பூச்சி எதனால் போகுது அப்படிங்கிறத அப்பா சொன்னாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா, அதாவது பண்டைய கால முறைகளில் பெண்கள் வீட்டுக்கு தூரமாகும் போதும் சரி, இல்லை வாசல் தொலைக்கும் போதும் சரி, இதில் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் அடங்கியிருக்கு. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, பெண்களில் வீட்டுக்கு முன்னாடி முட்டத்தில் சாணி தண்ணி தொளிக்கிறது செய்கிறது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்க பூச்சிகள் எதுவுமே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்க துர்நாற்றங்கள் பார்த்திங்கனாலும் அந்த வாடையை பயன்படுத்தி பூச்சிகள் உள்ளே வரும். அதை மறைமுகமாக அவங்க எடுத்து சொல்ல முடியாது. அதனால் வாசல் தண்ணி தெளித்தாங்க இது பண்ணாங்கன்னா, அப்போ அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை அதாவது அந்த வாடை இந்த தன்மையை பூச்சிகளுக்கு போகாத அளவுக்கு அது மறைச்சிரும். அதனால் வீட்டுக்குள்ளே பூச்சிகள் பெருமளவு வராது. இது இல்லாமல் வீட்டுக்கு தூரமானவங்க பார்த்திங்கன்னா பழங்கால முறைகளில் ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 முறை குளிப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. பொது இடங்களில் கலந்துக்கிற மாட்டாங்க. ஒரு பொது நிகழ்ச்சி அப்படின்னு எந்த ஒரு இதுலேயும் கலந்துக்கிற மாட்டாங்க. அவங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களில் சமையலுக்கு கூட ஆளுங்களை மாற்றி விட்டு சமைக்க சொல்லுவாங்க. எதனால் அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு முந்தைய காலத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வாசல் தொலைக்கிறதில்ல. அவங்கவுங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அவங்க பயன்படுத்தின பொருட்களை உரிய முறையில் அவங்க அப்புறப்படுத்தலை. அப்படி அப்புறப்படுத்தாமல் வீட்டுக்குள்ளாரையே வச்சுருந்தாங்கன்னா அந்த வாடைகளுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது அசுத்தம் இப்போ நம்ம குளித்து போகக்கூடிய அந்த தண்ணி அந்த வழியாக பார்த்திங்கன்னா பூச்சிகள் அதிகமாக வரும்.
அது வந்து அந்த இடத்துல மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் பரவலாக எங்கேனாலும் வந்து போய் வந்து மறைஞ்சிக்கிறோம். அந்த மாதிரி மறைஞ்சிருக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கவங்க வந்து தூங்கும்போதும் வந்து சரி, சாதாரணமாக ரொம்ப அசந்து தூங்கும்போதும் வந்து சரி, காதுகளை போகிறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது தவிர படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நைட் நேரம் வந்து படிக்கிறவங்களுக்கு டீ வந்து வச்சு கொடுப்பாங்க, பால் வச்சு கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது தின்பண்டம் வச்சு கொடுப்பாங்க. அப்படின்னா தான் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் அதிக நேரம் படிப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் நைட் நேரத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அதை சரியாக வந்து கவனிக்காமல் அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எறும்போ ஏதோ பூச்சியோ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே காதில் போகிறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை சரி செய்வதற்கான மருந்து செய்முறையாக நம்ம பார்க்க போகிறோம். புங்கன் இலை காதுக்குள்ளே போன வந்து பூச்சியோ எறும்போ சிறு சிறு கடியை வந்து ஏற்படுத்தியிருந்தாலும், இல்லை அதோட கால் தடங்கள் வந்து சின்ன சின்ன வந்து காயங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும், இந்த வந்து மூலிகை வந்து பார்த்திங்கன்னா புண்ணை முழுமையாக சரி செய்யக்கூடியது. மலை வேம்பு இப்போ பூச்சிகள் வண்டுகள் எதுலேருந்து வந்திருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. அது சாக்கடையிலேருந்து வந்திருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக கீழே ஊறி வந்திருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வந்து நோய் கிருமிகள் காதில் போய் எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து சரி செய்கிறதுக்கு மலை வேம்பு இது ரெண்டத்தையும் வந்து ஒன்றா அரைச்சி எடுத்துருக்கோம். இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை ஒரு 5 சொட்டு அளவுக்கு எடுத்து தண்ணீரில் வந்து கரைச்சிக்கிறோம். இது கூட உப்பு அரை ஸ்பூனுக்கும் அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம். உப்பு சேர்க்குறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு எந்த விதமான காயங்களாக இருந்தாலும் அதை வந்து உடனடியாக வந்து சரி செய்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது. ரத்தம் அதிகமாக வந்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல உப்பு தண்ணியை வச்சிங்கனாலும் அந்த ரத்தத்தை உறைதல் ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. உப்பு அதிகப்படியாக வந்து சேர்க்குறதுனால பூச்சிகள் அந்த எறும்புகளுக்கு இதோட இந்த காரத்தன்மை வந்து ரொம்ப தாங்கிக்கிற முடியாதனால அப்படியே வந்து வெளியே வந்துடும். அதனால் உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். இதை நல்லா வந்து கரைச்சி நல்லா கரைச்சிட்டு அப்படியே இதை எடுத்து காதில் வந்து விடணும். காதில் விட்ட ஒரு 3 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து வெளியில் வந்துடும். எறும்பு எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்துடும். காதுக்குள்ளே எறும்பு எது போயிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. புங்கன் இலை பட்டுச்சுன்னா அங்கே எவ்வளோ காயம் இருந்தாலும் அந்த காயத்தை ஆற்றக்கூடியது. அந்த பூச்சிகளினுடைய விஷத்தன்மை உள்ளே போய் நம்ம காதுக்குள்ளே மூளைக்கு எதுவும் பாதிப்பு வராமல் இருக்க தான் மலை வேம்பு கலக்கிறோம். இந்த உப்பு தண்ணி கலக்கும்போது எந்த நோய் கிருமியும் உள்ளே பரவாது. அந்த பூச்சியால் எந்த நோய் கிருமியும் பரவாது. அந்த பூச்சிக்கும் இந்த உப்பு தண்ணி நம்ம புங்கன் இலை மலை வேம்பு இதெல்லாம் சேராமல் அந்த பூச்சி ஒன்று இறந்துடும், இல்லைன்னா வேகமாக வெளியில் வந்துடும். அப்போ வந்து காதுக்குள்ளே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, உடனடியாக சரியாகும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா காது நிறையா ஊற்றி அடைச்சி, இந்த காதுலையும் ஊற்றி அடைச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்தோம்னா அந்த தண்ணி வடியும் போது பூச்சியும் வெளியில் வந்துடும். அப்பயே பார்க்கலாம். அப்போ காதுக்குள்ளே இருக்கிற பூச்சி வெளியேறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.